கொலை, பாலியல் வன்கொடுமை என வன்முறை என்பது பெண்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் பொழுதெல்லாம் அந்த சம்பவங்கள் குறித்தும் குற்றவாளிகள் குறித்தும் எதுவும் பேசாமல் முதலில் பெண்ணின் நடத்தை குறித்த விமர்சனங்களே முன்னெழுகின்றன. சமூகத்தின் அடிப்படை மனநிலையே இதற்கு காரணம் என்கின்றனர் பெண்ணியவாதிகள். நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி கொலையுண்ட சம்பவம் ஏற்படுத்திய அதிர்ச்சி இன்னமும் நீங்கவில்லை. சுவாதியின் குடும்பத்தினர் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்கு முன்னதாகவே சுவாதியின் நடத்தை குறித்த பேச்சுக்கள் வலம் வர தொடங்கியிருக்கின்றன. சுவாதி குறித்து அவதூறு பேச வேண்டாம் என ஊடகங்கள் மூலம் அவரது குடும்பத்தினர் வேண்டுகோள் விடுத்திருப்பதில் இருந்தே அவர்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதை புரிந்து கொள்ளலாம். பெண்கள் மீதான பண்டைய அடையாளங்களில் மாற்றம் ஏற்படாததே இதற்கு காரணம் என்கிறார் சமூக ஆர்வலர் ஓவியா. ஒரு அரசியலோட தொடர்புபடுத்தி, வேறு சமூக நிறுவனங்களோட தொடர்புபடுத்தி, சொத்தோட தொடர்புபடுத்தி எல்லாம் ஒரு பெண்ணை நம்மளால் யோசிக்க முடியலை. ஒரு பெண், அதுவும் இளவயது பெண் என்றால் அதில் நாம் சம்மந்தப்படுத்தக்கூடிய ஒரே விஷயமாக நம்முடைய பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அறிமுகமாக இருக்கிறது இந்த காதல், கற்பு, இந்த மாதிரி விஷயங்கள், ஒழுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இது இன்னும் பெண்கள் சமூகம் எவ்வளவுதான் படித்து வேலைக்கு போனால் கூட பெண்களுக்கு பண்டைய சமூகம் தந்திருக்கின்ற அந்த அடையாளத்திலிருந்து பெண்கள் சமூகம் இன்னும் வரல. பெண்களை அவமானப்படுத்தும் இது போன்ற எண்ணங்களை அடிமட்டத்திலிருந்தே மாற்ற வேண்டும் என்கிறார் நடிகையும் இயக்குனருமான லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். லேடிய வேற எந்த விதத்திலையும் மடக்க முடியாது. அவங்க கேரக்டரை பத்தி சொல்லிட்டு வீக் ஆயிடுவா. ஏன்னா ஒரு பெண்ணோட வர்ச்சியூ ஓவர் ரேட்டட், க்ளோரிஃபைட். அதுதான் அடிமட்டத்தில் இருக்கிற ப்ராப்ளம். அந்த பெண்ணை நான் தோத்துட்டேன்னு நினைக்க வைக்கிறது ஒரே விஷயம், என்னோட கேரக்டர் சரியில்லைன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதில் அவள் தோத்துடுறா. பிகாஸ் அந்த வர்ச்சியூ ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்றது, அது ஓவர் ரேட்டட், க்ளோரிஃபைட். ஒழுக்கங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணும்ல. பெண் என்றால் நடத்தை குறித்து பேசும் பழமையான பார்வையில் மாற்றம் வேண்டும் என கூறும் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி விஷயத்தை திசை திருப்பவே சுவாதியின் நடத்தை குறித்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாக கூறுகிறார். பெண்ணுடைய கேரக்டர் சரியில்லை என்று இவர் ஏதோ ஒரு தராசை பிடிச்சிக்கிட்டு பெண்ணுடைய நடத்தையை சரிபார்ப்பதற்கு தனியாக தராசு எங்கேயாவது தயாரிக்கப்பட்டிருக்கிறதா? அப்படியெல்லாம் இல்லை. ஆகவே இது கேரக்டர் பிரச்சனையே கிடையாது. ஒரு கொடூரமான கொலை என்பது நடந்திருக்கிறது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். ஆகவே தமிழகத்தில் இப்படிப்பட்ட திசை திருப்புதல், இத்தகைய பெண்ணை பற்றி இழிவாக பேசக்கூடிய வார்த்தைகளை காதில் போடாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசும் சரி, தமிழக மக்களும் சரி, சுவாதியினுடைய படுகொலையை போன்று வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்கவிடக்கூடாது. பெண்ணை இழிவாக காணும் சமூக மனநிலை மாறினால் மட்டுமே பெண்ணின் குணத்தையும் நடத்தையையும் எடை போடும் பேச்சுக்களை தடுக்க முடியும் என்பது சமூக ஆர்வலர் சல்மாவின் வாதம். பெண்கள் இறந்துட்டா உடனுக்குடனே சொல்லக்கூடிய இந்த கட்டுக்கதைகள், அவதூறுகள் மிக எல்லா இடத்துலையும் அது தொடர்ந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது வருத்தமான ஒரு விஷயம், கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மாற்றுவதற்கு இந்த சமூகம் என்ன செய்ய போகுது அது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக ஆழமாக யோசிக்க வேண்டியிருக்கு. சமூக மனநிலை என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்குங்கிறது தான் இதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டியிருக்கு. பெண்கள் குறித்த கருத்து அதை மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். சுவாதியின் நடத்தை குறித்து விவாதங்களை திசை திருப்பாமல் கொலையாளி குறித்தும் குற்றம் மேலும் நிகழாமல் தடுப்பது குறித்தும் விவாதிக்கப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.